என்னடா இது ரூம் போட்டு யோசிப்பீங்களா? அப்படின்ற மாரி இருந்தது. எப்ப ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் போனாலும் ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டஃப் இருக்குங்க. டிஃபரெண்ட்டா ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தது தான் ஃபீடிங் பாட்டில். இந்த ஃபீடிங் பாட்டில்ல இருக்க ஜூஸ் குழந்தைங்களுக்கா, பெரியவங்களுக்கான்னு எனக்கு தெரியலைங்க. பட் குழந்தைங்கன்னா எப்படி இத குடிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ளோ பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அதுல. அண்ட் அகைன் இது பெரியவங்களுக்கு அப்படின்னா, பெரியவங்க எப்படிங்க திருப்பி ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க? ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு கோலி சோடா இருந்தது. ஆனா, இது ஜப்பானோ, சைனாவோ எங்கேயோ யூஸ் பண்ற ஒரு கோலி சோடா. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தா கிரீன் டீ பாட்டில் இருந்ததுங்க. கிரீன் டீ வீட்ல போட்டு குடிச்சாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குடிக்க. ஆனா, இங்க பாட்டில் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இத எத்தன பேர் வாங்கி குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது ஃபீடிங் பாட்டில்ல குடிக்கணும்னு ஆசையா இருந்தா, கண்டிப்பா நீங்க நேஷன்ஸ் அப்படின்ற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேண்டானாவே எப்பவுமே ஆரஞ்சு கலர் தான். பட் இந்த ஃபேண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால நான் வாங்கலைங்க. பாய்.